பெஞ்சல் புயலுடைய அந்த கண் பகுதி என்பது தற்பொழுது கரையை கடக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பிற்குள் நுழைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். புயலுக்கு ஒரு கண் பகுதி, மையப்பகுதி, பின்பகுதி அப்படின்ட்டு 3 பகுதி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பெஞ்சல் புயலுடைய கண் பகுதி என்பது நிலப்பரப்பை நோக்கி கரையை தொடங்கியிருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த புயலுடைய கண் பகுதி என்பது நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் தொடர்ந்து 3 முதல் 4 மணி நேரத்தில் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அதனுடைய கண் பகுதி நிலப்பரப்பை நோக்கி நகர தொடங்கியிருப்பதன் காரணமாக இந்த காரைக்காலிலிருந்து மகாபலிபுரம் இடைப்பட்ட அந்த பகுதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ந்து மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் எனவும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே இது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தோம்.